மோடிஃபிகேஷன். இன்றைக்கி சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, டிக்டாக், யூடியூப் எல்லா இடமே நாங்கள் கேட்டுட்டு இருக்க ஒரே மிக முக்கியமான ஒரு டாபிக் இந்த வெஹிக்கிள் மாடிஃபிகேஷன். இந்த வெஹிக்கிள் மாடிஃபிகேஷன்ன்றது ஒரு இருக்கிற விடயத்தை நாங்கள் மேலும் அழகுபடுத்துகிறவான விஷயம். இது இனம், மதம், மொழி எல்லாத்தையுமே கடந்து அழகுபடுத்துறன்றது எல்லாருக்குமே ஒரு விருப்பமான ஒரு விடயமாக இருக்குது. ஆனால் இந்த அழகுபடுத்தலுக்கு மேலதிகமாக பாதுகாப்பு என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பாதுகாப்பு மக்களை சரியான முறையில் ஒரு பாதையில் பயணிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. இன்றைக்கி இந்த மாடிஃபிகேஷன் இண்டஸ்ட்ரின்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இலங்கையில் இருக்குது. இவர்களுடைய ஜீவனோபாயம், அது அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி பாதிப்புக்குள்ளாகி இருக்குது. அப்போ இந்த மாதிரியான விடயங்கள் தொடர்ச்சியாகவே மக்கள் மத்தியில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தி இருக்குது. இந்த மாற்றத்தை எப்படி கையாள வேணும் என்று சொன்னால், ஒரே நாளில் கிளீன் ஸ்ரீலங்கான்ற நிகழ்ச்சி திட்டத்தினூடாக மாற்றத்தை உருவாக்க முடியாது. மக்களுடைய சிந்தனைகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும். நாங்கள் எல்லாருமே அன்றாடம் பஸ்ஸில் பயணிக்கும் போது நிறைய இன்னல்களை எதிர்நோக்கியிருப்போம். இப்போ உங்களோட கண்ணுக்கு முன்னால் நிறைய சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வரும். அதாவது ஒரு பஸ் இன்னொரு பஸ்ஸை முந்தி ஓடுறதா இருந்தாலும் சரி, இறக்க வேண்டிய ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறக்காமல் இன்னொரு பஸ் ஸ்டாண்டில் இறக்குறதா இருக்கும். இதற்கு பின்னால் இருக்கிற விடயம் என்னென்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த பஸ்ஸை நாங்கள் ஒருத்தர் வாங்குறதுக்கு அதிகமான செலவு ரூட் பெர்மிட் எடுக்கிறதுக்கு செலவழிக்க வேண்டியிருக்காகவே இந்த ரூட் பெர்மிட் சிஸ்டம் ஒரு லஞ்சம், ஊழலோட தொடர்பட்ட ஒரு விடயமாகவே இருக்குது. இதை நாங்கள் முந்தைய நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருந்தோம். இந்த ரூட் பெர்மிட், கல் பெர்மிட், பெட்ரோல் பெர்மிட் இப்படியான பெர்மிட் கட்டமைப்புகள் ஊழல், லஞ்சம், களவு என்பவற்றை தூண்டக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஆகவே இந்த பெர்மிட் சிஸ்டத்தை சரியான முறையில் கையாளக்கூடியதாக இருக்க வேண்டும். உதாரணமாக பார்த்தோம்னா, ரோட் பெர்மிட் கொடுக்கும்போது ஒரே ரோட் பஸ்ஸில் நிறைய பஸ்ஸுக்கு பெர்மிட் கொடுத்துருப்பாங்க. இந்த பெர்மிட் கொடுக்குற சிஸ்டத்தில் சரியான ஒரு உரிய பாதுகாப்போடு கூடிய ஒரு மாடிஃபிகேஷன் உள்ள பஸ்ஸை மட்டுமே சரியான பஸ்களுக்கு பெர்மிட்டை வழங்குறது. இப்படி சரியான முறைப்படுத்தப்பட்ட வகையில் ஈடுபடுத்துகின்ற போது பொது போக்குவரத்து இலகுவானதாக காணப்படும். இன்னும் ஒரு விடயத்தை பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கு பிக்மியாக இருந்தாலும் சரி, ஊபராக இருந்தாலும் சரி, இங்கே சரியான முறையில் டிரைவர்ஸை ரேட் பண்ணலாம், கொமெண்ட்ஸ் போடலாம், அவங்களோட ரிவ்யூ ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த டிஜிட்டலைசேஷன் எங்களுடைய பொது போக்குவரத்தில் இருக்குமாக இருந்தால் மிகவும் இலகுவாக இருக்கும். இந்த தரவரிசைப்படுத்தல் மூலமாக நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு பொது போக்குவரத்து என்பது ஒரு பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. ஒரு நாடு பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடைகிறதா இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் ஒரு பொது போக்குவரத்து தரம் உள்ளதாக இருக்குமாக இருந்தால் அந்த பொது போக்குவரத்துல நிறைய பேர் இன்றைக்கு பயணிக்கக்கூடியதாக இருக்கும். தனித்தனி காரில் போகாமல் எல்லாருமே ஒரு பொது போக்குவரத்தில் உரிய நேரத்தில், உரிய இடத்துல, உரிய தரத்தில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படும். ஆகவே இது சரியான முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தால் ஒரு நாட்டில் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெவலப்மெண்ட் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் அதனுடைய சஸ்டைனபிலிட்டியை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக இருக்கின்றது.